ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு சரியா மதீனாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்து உம்ரா செய்வதற்காக 1400 வருது இல்லையா? 1400 அப்படிங்கிறது அதிகமா பார்த்துக்கிட்டு 1400 அதாவது அன்சாரி சகாபாக்கள் அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லாத்துக்கும் அணிதிரட்டி 1400 உம்ரா செய்வதற்காக ஹுதைபியான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்தாங்க. 6ஆம் நூற்றாண்டு இங்க வந்த பின்னாடி ஹிஜ்ரி 6ல இங்கிருந்து இங்க வந்து நியத்து வச்சு கிளம்பலாங்கிறது இந்த தகவல் வந்து மக்காவுக்கு அங்க இருக்கக்கூடிய குறைஷிகள்ல உசுரா என்று சொல்லக்கூடிய அவர் இங்க வந்து அனுப்பி பேச்சுவார்த்தைக்காக இங்கிருந்து உஸ்மான் அப்படி சொல்லக்கூடிய உஸ்மான் கலீஃபா கிடையாது, இவர் ஷஹாபி. உஸ்மான் சொல்லக்கூடியவர் இவர் சார்பா அமைக்கப்பட்ட அனுப்புறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசக்கூடிய சமயத்துல அந்த ஒப்பந்தம் எப்படி கையெழுத்தாங்க இவருக்கு நீங்க உம்ரா செய்யணும். 7 நிபந்தனைகள் கொடுக்கப்படும். ஒவ்வொரு நிபந்தனைகளா அடுத்தடுத்து சொல்லப்படும். அதாவது மக்காவாசி இங்க வந்துட்டாங்க, மதீனாவாசி என்ன பண்ணணும், 7 நிபந்தனைகள் இருக்கு. இந்த நிபந்தனைகள் இந்த ஒப்பந்தம் ஹுதைபியா ஒப்பந்தம் 10 ஆண்டுகள் பின்பற்றி போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஹுதைபியா ஒப்பந்தம் எழுந்த நிர்வாகம் தான் இது முக்கியமான இடம். ஏன்னா மதீனாவுக்கு போய் அங்கிருந்து அவர் பெரிய பயணத்துல வர்றாங்க. இங்க இருந்து 30 கிலோமீட்டர் சரியா மக்கா வந்து 30 கிலோமீட்டர். இதுல பாருங்க, இதுதான் அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்துல சஹாபிகள் இருந்த இடம். உங்களுக்கு தெரியுங்களா, கம்பி போட்டிருக்காங்க. உள்ள எல்லாம் பாருங்க எழுதி வச்சிருப்பாங்க அவங்க பேரை. சோ இந்த வரலாற்று சின்ன அழிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா அப்துல் அஜீஸுடைய காலத்துல பாத்தீங்கன்னா, அப்துல் அஜீஸுடைய காலத்துல இங்க மரம் ஒண்ணு இருந்துச்சு, அதுக்கு கீழே தான் அவங்க நின்னாங்க. அந்த மரங்கள்லாம் இப்ப இல்லை, ஆனா இந்த கட்டிடம் அப்படியே இருக்கு பாருங்க. எப்படி நம்ம விசாரிச்சா அவங்க வந்து இந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். இந்த ஹுதைபியா உடன்படிக்கை ரொம்ப ஒரு சிறப்பான உடன்படிக்கை. அல்லாஹ் இதை பத்தி குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, இந்த உடன்படிக்கையில ஷஹாபிகள் கை இருக்கு தெரியுங்களா, அந்த அவங்களுடைய கை மேல அல்லாவின் கை மேல ஷஹாபிகள் கை இருந்துச்சு. அந்த அளவு இந்த உடன்படிக்கை பொறுமையின் ஒரு சிகரமா இருந்துச்சு. நபிஸா அவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டாங்க ஷஹாபிகள் அப்படிங்கிறதா இந்த ஹுதைபியா உடன்படிக்கை வழியாக நமக்கு தெரியுது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை ஒரு சிறந்த உடன்படிக்கையா இருந்தது. ஏன்னா நபிசாசம் மோட்டிவ் என்னன்னா, இவங்களை வந்து தாக்கணும், அழிக்கணும், மக்கா வாசிகள்னு வரல, மக்கா குறைஷிகள் அழிக்கணும் அப்படின்னு வரல, ஆயுதங்களோட எல்லாம் வரவே இல்லை. ஒரு ஷஹாபி வந்து எஹ்ராம் கட்டலன்னு சொல்லப்படுது. ஏன்னா வேட்டையாடணும், உணவெல்லாம் சமைக்கணுங்கும் போது எஹ்ராம்ல இருக்கக்கூடிய சமயத்துல வந்து நம்ம அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக நுழைவாயில் சரியா தெரியல, கைக்கு உள்ள விட்டு காட்டு பார்ப்போம். அதான் நுழைவாயில் உள்ள போய் இருந்தது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அமைதியின் நோக்கத்துக்காகத்தான் இந்த ஆயுதங்கள் இல்லாம உம்ரா செய்வதற்காக வந்த இடம். மறக்காம பார்வை